9 வரை விநாயகரை இன்று இன்றைய தேர்தல் விழா உயர்வார்கள் எல்லாம் சிறப்பிக்கப்பட்ட விசேட அமரர்கள் பெருமானுக்கு பூராகுதி கொடுத்து அற்புத கணபதியை நர்த்தன விநாயகரை ஆதரவா. எனவே அற்புதமான பெருமானுடைய திருவருள் நிறைந்த எங்கள் வடமராட்சி மண்ணில் திருவிழா என்றால் அதை களை கட்டுவது மூத்த விநாயகரை அறியாத தேங்காய் பாருங்க இவ்வளோலாம் அடுக்கி இருக்கணும். தேங்காய் ஆயிரக்கணக்கில் வந்து தேங்காய் வந்து அடுக்கி இதில் வந்து தேர் வலிக்கிடும் போது உடாச்சினம் பெரும்பாலும் இந்த கோயில் தான் நான் இப்படி ஒரு தேங்காய் வந்து நிறைய இருந்து உடைக்கிறத பார்த்து இந்த கோயில் தான் நான் கண்டிருக்கிறேன். நிலத்தை பார்த்தா தெரியும் பாருங்க எவ்வளோ தேங்காய் அந்த நிலத்தில் அடுக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி இது வந்து மக்களும் நேர்த்திக்கணும் தேங்காயில் கொண்டு வந்து இதில் அடுக்கி இருக்கிறோம். எல்லாரும் வந்து அடுக்கி கோயில்காரரும் வந்து அடுக்கி இவ்வளோ தேங்காய் வந்து நிலத்துக்கு இருக்குது வேறு மாதிரி இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சுவாமி வந்து வெளியில் வந்துடும். பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து பிள்ளையார் தேர் வந்து முதலாக இருக்குது. அங்கால முருகன் தேர் அப்படி சில தேர்வுகள் அங்கால வந்து செய்து வைக்கணும். செந்தூர் பதியாடும் முருகனோடு அங்கே அம்மா பொங்குவ சிரிப்பழகி முழங்காக்கும் நாராயணி நளினபட்ச சாயகி சாம்பவி சத்துநாயகி எங்கள் மாலினி சூரிலி வராகி ஜெகன்மாதா காயத்ரி உலகாடும்
பெருமான் பாலே கொண்டு சென்றார். அழகன் அற்புதன் எங்கள் மூத்த விநாயகன் உலகம் காக்கின்ற சுந்தர தமிழாய் பாடுகிற பெருமான் என்று அப்பப்பா உண்மையிலே அந்த அற்புதமான விநாயகன் பெருமானுக்கு சன்னிதானத்திற்கு முன்னர் தரன்மாலயம் பூதலிட்டு ஓதமருளி சோதிமணி முடித்தாமமும் நாமமும் தொண்டத்து நாயகமும் பாதகத்துக்கு பருகு வைத்தார் பல்லாண்டு விநாயகர் தேரிலே ஆரோகணித்திருக்கிறார். இப்போது தேர் மெதுவாக படம் பிடிக்க பரம் தரும் பலம்புரி நாயகன் அங்கே திருத்தேரிலே ஆரோகணிக்கிற காட்சி. ஈழத்திலே இருக்கின்ற தலங்களிலே இந்த ஒரு விடயமாக இன்றைக்கும் அதனுடைய பிரதிபலிப்பிருக்கிறது. முன்னோர்கள் எப்படி அதை கைக்கொண்டார்களோ அதே போல இந்த மூத்த விநாயகருடைய தேரும் புறப்படுகிற வேளை அந்த திருவருளை பெருமானுடைய ஒரு காலம் யுத்தம் ஏற்பட்ட போது எல்லா மக்களும் எல்லா இடங்களும் இடம்பெயர்ந்து சென்றார்கள். ஆனால் எங்கள் ஊரிலே எந்த ஒரு அழிவும் ஏற்படாமல் எங்களை காத்தவன் எங்கள் மூத்த விநாயகன். அவன் அற்புதத்தை இன்றைக்கு நினைத்தான் மீ சிலுக்கும் ஐயா. கோடான கோடி வரங்களை அள்ளிக் கொடுத்தவன், எங்களை புலம்பெயர் தேசத்துக்கு படையெடுக்க வைத்தவன், எங்களை வளமோடு வாழ வைத்தவன். அதனாலேதான் அள்ளி அள்ளி பெருமானுக்கு கொடுக்கிறோம். வாரி வாரி பெருமான் பெறுகிறார். எங்கள் பெருமான் அற்புத நாயகன். எல்லை இல்லை அவன் அற்புதத்தை சொல்ல. அந்த அழகன் அற்புதமான கணபதி இன்றைக்கு சஞ்சலம் தீர்த்து சங்கடம் தீர்க்கும் சங்கரி புதல்வனாய் எத்துணை அடியவர்களை அன்பாலித்த வல்லவ கணபதி வலம் பெறுகிறார். அப்பனே தொப்பை அப்பனே தொலைவினை தீர்ப்பவன் அங்கே வர அற்புத விநாயகனுக்கு அடுத்தபடியாக அங்கே அருளை தருகின்ற அங்கே அற்புதமான திருக்கோலத்திலே பள்ளி தேவானையோடு தமிழ் கடவுள்
கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகேயன் உலகளந்த குழந்தை திருவேல் மார்பனவன் அறிவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் குலமமாய் நின்ற சோதி பிளந்ததோர் மேனியாக கருணையூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட முருகன் வந்தான் உதித்தனன் உலகமைய அற்புதமான வள்ளி அங்கே தாமரை மலரை கையிலே தாங்கி இருக்க தெய்வானை அம்மா நீலோத்பவ மலரை கையில் தாங்கி இருக்க குமரன் இதோ பார்வதக்கம் தரித்த நாயகனாக தேரிலே பவனி வருகிறார். அற்புதமான திரிசூல நாயகனாக அங்கே வைரவர் திரிசூல வைரவர் கதாயுத நாயகன் எங்கள் உலகளந்த காவல் தெய்வம் ஞான வைரவர். இந்த ஆலயத்திலேதான் ஞான வைரவர் பேரிலே எழுந்தருளுகிற காட்சி. குலதெய்வ நாயகன் திருச்சாவி அவரின் கையில் அல்லவா இருக்கும். அற்புதம் பெறுகின்ற சொற்பன நாயகனாக அஞ்சலி செய்து நிற்கின்றோம். ஈழவள நாட்டில் விநாயகர் வழிபாடு இதிகாச காலங்களுக்கு முன்னரே உள்ளது என்கிறார். அந்த அளவு சிறப்பு பெற்ற தலம். வலிமையால் நம் நாட்டில் சிவனுக்கு செய்யப்படுவது போன்று விநாயகருக்கு 16 உபச்சாரங்களும் நிகழ்வதன் மூலம் புலப்படுகிறது. ஆனால் உலகில் வேறு ஒரு நாள் இத்தலத்திலே தங்கினார் என்றும் சிவபூஜை செய்தார் என்றும் விநாயகர் தமிழனை கைவிட மாட்டார் என்றும் ஒரு நம்பிக்கைக்குரிய வழிபாடாக பதியை கேட்கிற நீ செலுக்கிறது அல்லவா கருணை அம்மா சுமார் 130 வருடங்களுக்கு முன்னர் கட்டும் ஓலை கொட்டிலுமாக இருந்த கோவில் சுந்தரம் அருணாச்சலம் அவர்களின் திருவலகட்டு திருமெடுக்கட்டு பூஜை செய்து வந்தார். அவர் காலமாகிவிட அவரது குமாரர்களாகிய கணபதி பிள்ளையும் சுந்தரமும் பூஜை முடித்துவிட்டு அவரது கருவங்களை ஆற்ற புலோலி ஆங்கில அதுவரையும் நடந்து சென்று கல்வி கற்றார்கள் என்பது வரலாற்றினூடாக அறிய முடிகிறது. அப்படியாக அந்த காலத்தில் வெளியிட்ட கோவிலா பூஜை செய்தார்கள். அதனை பூஜையும் தங்கள் கருவங்களையும் கல்வியை கைவிடாமல் கணபதி 1910 ஆண்டுகளில் விநாயகர் அருணோகத்தால் இன்றுள்ள கோவில் கணபதி புள்ளி கொண்டுள்ளார் என்ற பெரியாரின் ஆதரத்தில் மூத்த விநாயகர் சொல்லினால் வடித்துவிட முடியாத சுந்தர பேரழகனாக இல்லை இல்லாத பெருங்கருணையை பெறுகிற நம் விநாயக பெரும் கண்டுகொள்ள இத்தனை அடியவர்கள் இந்த ஆலயத்திலே நிறைந்திருக்கிறார்கள். பெருமானுடைய மெய்யடியார்கள் அற்புதம் ஆனந்தம் பெறுகின்ற எல்லையில்லாத கணபதியை சுவாமியை பார்த்து நிகழ்த்தி வந்தார். இரண்டாவது மகன் சந்ததியினரிடமே இருந்து வருகிறது. 1915 கும்பாபிஷேகம் நிகழ்ந்த அருணாச்சலம் அவர்களின் மகன் கணபதி ஐயாவும் அவரது மைத்துனர் கணபதி ஐயாவும் பணியமைத்து 9 வரை நிகழ்த்தி வந்தார்கள். பின் அவர்களின் வயோதிப காலத்தில் 3ஆம் மாதம் 31 வரை இந்த திருவருளை பெறுகிற பெருமானுடைய திருவருள் காரியங்களை செய்து வந்தார். அவர் 1965 மகள்வழி பேரன் சபாரத்னம் அவர்களின் வாழ்க்கை துணவி கமலம்மா பொறுப்பேற்றார். 5 சந்ததியாக தொடர்ந்து வந்த இவர் குலதெய்வத்தின் தொண்டு எந்த தடங்களும் என்று நிறைவேற வேண்டும், பொருள் ஏதும் வேண்டாம், அருளொன்றே போதும் என்ற ஒரே மனத்துடன் இன்று வரை அவரது பிள்ளைகள் எத்தனையோ நெருக்கடிகளின் மத்தியில் நிகழ்ந்து மணியையாவின் மகன் தந்தையாருக்காக தந்தையாரை நேர்த்திக்கடனாக சனீஸ்வரன் ஸ்தாபிக்கப்பட்டனர்.
பார்த்திங்கன்னா தேர் வடக்கு வீதிக்கு வந்துடுது. வடக்கு வீதியில் வந்து நிற்கணும். Please charge.
அது வேண்டும் போதெல்லாம் பற்றற்ற நிலையில் அருளும் பெருமானை நாங்கள் மண்ணிலே துதித்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு தேர்திருவிழா, ஒரு பக்திபூர்வமான பெருவிழா. எல்லோரும் கைகளை உயர்த்தி 3 முறை தட்டிக் கொள்ளுகிறார்கள். அந்த வடக்கையில் மண்ணிலே முட்டாதவாறு கொண்டு வந்து விட்டுவிட்டு நாங்கள் தேரை சுற்றி வலம் பெற வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நேரமும் தேர் எடுத்தோம், இந்த தேரை சுற்றி வராது விட்டால் இந்த பலன். அதனாலே தேரை ஒரு முறையே சுற்றி வந்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதிலே கணபதி ஆனந்தத்திலே திளைத்திருக்கிற வேளை, அண்ட சராசரத்திலே பூலோகத்திலே இருக்கிற நாங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே இப்போது பெருமானுக்கு நாங்கள் பெருமானை நினைந்து உருகி வழிபட வேண்டும். எனவே நாங்கள் அர்ச்சனைகள் செய்து கொள்ள வேண்டும். பணங்கள் திரவியங்களை எல்லாம் ஒரு கூடையிலே வைத்து பூசணை பொருட்களை பெருமானுக்கு கொடுத்து பெருமானே பேரகத்தோடு எங்கள் சந்ததி வாழ வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், நோயுடி இல்லாமல் வாழ வேண்டும், எங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய அத்தனை சௌபாக்கியங்களும் வாழ்க்கையை நீ தந்தருள வேண்டும் என்று விநாயகர் பெருமானை வினராடி வேண்டிக் கொள்ளுங்கள். கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாம் நீங்க கடவுளை தானே கையெடுக்க வேண்டும். அவனுக்கு ஒரு அளவு வசையாது. அவனுடைய திருவருளை வேண்டுகின்ற நல்ல பொழுதாக இந்த பொழுது இருக்கிறது. இங்கே அநேகமானவரை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அர்ச்சனை கூடைகளை கையிலே தாங்கி இருக்கிற காட்சி. இறைவனுக்கு எப்போதும் வெறுங்கையோடு அர்ச்சனை கடலை பழம், கற்பூரம், ஊதுபத்தி, சந்தனம் இவைகளை எல்லாம் ஒரு தட்டிலே அழகாக வைத்து அற்புதமாக பெருமானுக்கு நாங்கள் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் பாவம் போய்விடும். எனவே நீங்கள் எல்லோரும் உண்மையாளருடைய பாவங்களை ஒப்புவணங்கி இரட்ட வல்லமையாக கொடுக்கலாம். நோயின்படியான பெருமான் ஒரு வருடத்திலே ஒரு முறைதான் பிடித்திருக்கிறார். அந்த வகையில் உலகில் நாட்டிலே நாம் இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இன்றைக்கு இந்த கருணை மதிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது அந்த விடுமுறை காலம் பெருமானை கண்டு தொழ வேண்டும். இந்த பிள்ளையாரெல்லாம் சின்ன பிள்ளை சரி, சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. நீ சாப்பிட போகிறோம்.